அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை ஆர்வலர் உங்கள் வினோ. அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். டிஸ்க்ளைமர்: இங்கு அனுபவ அடிப்படையில் விளக்கப்படும் மருந்துகள் யாவும் தங்கள் உடலுக்கு ஏற்றதா என்பதை தங்கள் குடும்ப ஹோமியோபதி மருத்துவர் அல்லது அருகில் உள்ள மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்ற பிறகே செயல்படுத்த வேண்டும். ஃப்ளவர் மெடிசன்ஸில் 8 வகையான மலர் மருந்துகளை பற்றி பார்த்தோம். இப்போ 9வது மலர் மருந்தான கிளமட்டிஸ் மலர் மருந்தை பற்றி பார்க்கலாம். இந்த கிளமட்டிஸ் மலர் மருந்து பார்த்தீங்கன்னா கனவு, கற்பனை, மூர்ச்சை அடைதல், சுயநிலைவை இழத்தல், இதெல்லாம் இந்த கிளமட்டிஸ் உடைய ஒரு தன்மை. எட்வர்ட் பேட்ச்ன்றவர் மனித மனங்களை ஆராய்ச்சி பண்ணி மனித மனங்கள் தான் வியாதிக்கு முக்கியமான காரணம், ஸோ அதை சரிப்படுத்தணும் அப்படின்னா வியாதிகள் சரியாயிடும்னு சொல்லி கண்டுபிடிச்சவர் தான் டாக்டர் எட்வர்ட் பேட்ச், லண்டனை சேர்ந்த ஒரு மருத்துவர். இந்த கிளமட்டிஸ் ஃப்ளவர் மெடிசன் பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா மயக்க நிலை, அதாவது மயக்க நிலையில சுய உணர்வு இல்லாமல் இருத்தல், மனதில் தேவையற்ற எண்ணங்களை தோற்றுவித்தல், செயலில் கவனமின்மை போன்ற சூழலில் கிளமட்டிஸ் பயன்படுது. இவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்காலத்தில் வாழாமல் எப்பொழுதும் ஆகாய கோட்டை கட்டி கொண்டே இருப்பார்கள். ஆகாய கோட்டையை கட்டி இருப்பார்கள். தேவையில்லாத கற்பனை சிந்தனைகளை கொண்டவர்கள். இவர்கள்லாம் இந்த கிளமட்டிஸ். எப்பொழுதும் எதை பற்றியோ ஒன்று பகல் கனவு கண்டுக்கிட்டு சிந்தனைகளை சிதற விடுறது, இது எல்லாமே இந்த கிளமட்டிஸ் வகையை சார்ந்தவர்கள் பண்ணுவாங்க. அதிகமாக ஞாபக மறதி இருக்கக்கூடியவர்கள், செய்யும் தொழிலில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது, எப்போதும் ஏதாவது ஒரு சிந்தனையை அவர்கள் மனதிலேயே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள், கடினமான சிக்கலான வேலைகளையும் தவிர்க்கக்கூடியவர்கள், ஆடம்பரமாக பணக்காரராக இருப்பதாக எண்ணி பகல் கனவு காண்பவர்கள், கற்பனையிலே வாழக்கூடியவர்கள், தூக்கத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள். இவர்கள் தான் தனக்கு மிகவும் பிரியமானவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களும் சூசைட் பண்ற அளவுக்கு அவங்களுடைய மனநிலை இருக்கும். அதிகமாக தனிமையை விரும்பக்கூடியவர்கள் தான் இந்த கிளமட்டிஸ் வகையை சார்ந்தவர்கள். இந்த கிளமட்டிஸ் வகை சார்ந்தவர்கள் கிளமட்டிஸ் மருந்து யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா தன்னைத்தானே மறத்தல், தன்னிடம் மற்றவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது சற்று நேரத்துக்கு பின் என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள். அதே மாதிரி நிகழ்காலத்தை விட்டு எதிர்காலத்தை பற்றி ஒரு கனவு நிலையிலேயே இருக்கக்கூடியவர்கள். நிகழ்காலத்துல ப்ரெசன்ட்லேயே அவங்க வாழவே மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருப்பதை விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற மாதிரி சிந்தனைகள் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆழ்ந்த யோசனை, எதையோ கூர்ந்து கவனித்தல், லாட்டரியில் பெரிய பணம் வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் அப்படியே ஒரு கனவு காண்றது, தினச்செலவு கூட பணம் இல்லாமல் லாட்டரி சீட்டு வாங்குறவங்க, கனவு உலகில் இருப்பவர்கள், இவர்கள்லாம் இந்த கிளமட்டிஸ் வகையை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த கிளமட்டிஸ் வகை மருந்துடைய அறிகுறி என்ன? இந்த கிளமட்டிஸ் மருந்துடைய அறிகுறி தன்மைகள், இந்த தன்மைக்குரிய என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த கிளமட்டிஸ் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா மறதி மணலாக இருப்பாங்க. ஆகாயத்தில் கோட்டை கட்டி அதை ஒரு சாம்ராஜ்யம் நடத்துறதாவே தன்னுடைய கற்பனை இருக்கும். நிகழ்காலத்தில் வாழாமல் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சிந்தனையில் ஆழ்ந்த தூக்கத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுதான் கிளமட்டிஸ். அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் தனிமையில் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பகல் கோட்டை கட்டுவாங்க. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பகல் கோட்டை கட்டிகிட்டே இருப்பாங்க. தன்னையே மறந்த நிலையில எப்போ பார்த்தாலே உட்காந்துருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு திட்டத்தை தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அறிகுறிகளாக இந்த கிளமட்டிஸ் தன்மை கொண்டவர்களோட அறிகுறிகள். பயன்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னை மறந்த நிலையில் இருப்பவர்கள், எதிரில் இருப்பவர்கள் என்ன பேசினாலும்
பேச்சில் கவனம் இல்லாமல் சிறிது நேரத்திற்கு பிறகு என்ன சொன்னீர்கள் என்று கேட்பவர்கள், எந்நேரமும் தூக்கத்தை விரும்புபவர்கள், படுத்தால் உடனே தூங்கிவிடுபவர்கள், மறதி மண்டர்கள் என்று பெயர் எடுத்தவர்கள், நிகழ்காலத்தில் இல்லாமல் எப்பொழுதும் எதிர்காலத்தை பற்றி சிந்தனைகளிலே திட்டத்தை தீட்டி கொண்டிருக்கிறவங்க, படிக்கும் மாணவர்கள் புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு படிக்காம அவங்க பாட்டு எங்கேயோ கனவுல உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் போதைக்கு அடிமையானவர்கள், பகல்லே கனவு காண்றது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இவங்களுக்கு எல்லாம் இந்த கிளமட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து ஒரு சிறந்த மலர் மருந்தாக இருக்கும். உங்களுக்கு இந்த மலர் மருந்து தேவை அப்படின்னா உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அவருடைய மேற்பார்வையிலையும் அவருடைய ஆலோசனை பேர்லையும் எடுத்து அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.